الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதான் மாதத்திலே அதிலும் மிகச்சிறந்த இரவுகளிலே நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இப்படி ஒரு சபையிலே புனிதமான இந்த இரவிலே அமர வைத்த அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் அவனிடமே நமது சகலவிதமான தேவைகளையும் முறையிட்டவனாகவும் அவனிடமே நமக்காக இஸ்திகுஃபார் செய்தவனாகவும் நாமும் அதே போல நம்மோடு வாழுகிறவர்கள், நம்மை விட்டு மறைந்து சென்ற நமது பெற்றோர்கள், உறவினர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே இந்த இரவிலே துஆ செய்தவனாகவும் அவனிடத்திலே பிழை பொறுப்பு தேடியவனாகவும் இன்றைய இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சுமார் 1457 வருடங்களுக்கு முன்னால் இந்த குர்ஆன் இறங்கியிருக்கிறது. இப்போ நாம் இருக்கிறது ஹிஜ்ரி எத்தனை? 1447. அப்படின்னா ஹிஜ்ரத்து பண்ணி 1447 வருஷம். அப்போ அதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சு. அப்போ 1457 வருடங்களுக்கு முன்னால் ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் சங்கையான கண்ணியமான ஒரு இரவிலே இந்த குர்ஆன் இறங்கியிருக்கிறது. சிலபோது இன்றைய இரவாக கூடாது இருந்திருக்கலாம். அல்லாஹு அலம். அல்லாஹு தஆலா சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதம் எத்தகையது என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன். அடிக்கடி நீங்க கேட்கிற வசனம் என்றாலும் இந்த தலைப்புல அந்த வசனம் ஞாபகப்படுத்தப்படணுன்றதுக்காக சொல்றேன். இந்த ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதிலேதான் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் அதிலே இறக்கப்பட்டிருக்கிறது. ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் என்ன? மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் வபையினாத்தின், அந்த நேர்வழி எப்படியானது? ஆயாத்தும் பையினாத், தெளிவான வசனங்களை உடைய இந்த குர்ஆனை, தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா இந்த ரமதானிலே இறக்கியிருக்கிறான். வபையினாத்தி மினல் ஹுதா, எதை தெளிவுபடுத்துது? நேர்வழி என்றால் என்னவென்று தெளிவுபடுத்தக்கூடிய இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கிறான். வல் ஃபுர்கான், அல் ஃபுர்கான் என்றால் பிரித்தறிவிக்க கூடியதான, சத்தியம் என்றால் என்ன, அசத்தியம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்லது எது, தீயது எது. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க சொல்ற நேரத்தில் அல் ஃபுர்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து அறிவித்து விடுகிறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும்,
நல்லதையும் தீங்கையும், பிரயோசனம் அளிக்கக்கூடியவற்றையும் பிரயோசனம் இல்லாதவற்றையும், அல்லாஹ்வுடைய அணியினர் யார், அல்லாஹ்வோடு போராடுகிறவர்கள் யார், இது போன்ற எல்லா விஷயங்களையும் பிரித்தறிவிக்க கூடியதாக இந்த அல் குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், யார் உங்களில் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ ஃபல்யசும்ஹு, அதுல அவர் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, அவ இந்த ரமலானுடைய காலத்துல, இந்த மாதத்துல அல்லாஹு தஆலா சங்கையான கண்ணியமான இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினான். இந்த குர்ஆனை இறக்கின நோக்கம் என்ன? மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவது, மனித சமுதாயம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அறிவிப்பது, இந்த மனித சமுதாயத்துக்கு சிறந்தது எது, அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எது என்பதை சொல்லித் தருவதற்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு ஏவப்பட்ட விஷயம் எது, அவர்கள் எதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் வழிகாட்டுகிறார். அந்த வழியை அல்லாஹு தஆலா பையினாத்தின், மிக தெளிவாகவே அல்லாஹ் என்ன செய்றான், இந்த குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். எனவே நாம் இந்த தலைப்பு என்ன வழங்கினோம்? அல் குர்ஆனும் வாழ்வியல் மாற்றங்களும். ஏன் இந்த தலைப்பு அல் குர்ஆனும் வாழ்வியல் மாற்றங்கள் என்ற என்ன அர்த்தம்? அல் குர்ஆன் என்பது மனித சமுதாயத்தின் வாழ்வை சீரான ஒரு அடிப்படையிலே மாற்றுவதற்காக அல்லாஹ் இறக்கிய ஒரு வேதம். மனித சமுதாயம் எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த வழியில் சென்றால் அவர்களுக்கு என்ன வெற்றி இருக்கிறது, எந்த வழியில் செல்லக்கூடாது, தவறான பாதைகளில் சென்றால் அவர்களுக்கு என்ன கேடு இருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்துக்கு காட்டுவதுதான் அல் குர்ஆனுடைய நோக்கம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் இறங்கிய இந்த இரவை அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அதாவது கண்ணியமான ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். சங்கையான லைலத்துல் கத்ர்னா என்ன? சங்கையான கண்ணியமான ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த லைலத்துல் கத்ர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவை ரமதானுடைய இறுதிப்பற்றிலே ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த குர்ஆன் என்பது லைலத்துல் கத்ர், சங்கையான கண்ணியமான ஒரு இரவிலே இறங்கினதுன்னா என்ன அர்த்தம்? முழு புத்தகத்தையும் கொண்டு வானவர் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வந்தாங்க குர்ஆன் சொல்லிட்டு போனாங்களா? இதுக்கு பல செய்திகள் வருகிறது. ஆனால் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க சொல்ற ஒரு ஹுலாசா, சுருக்கம் என்னன்னா, குர்ஆன் இறங்க ஆரம்பிச்சது ரமலான் மாசத்துல மட்டுமா குர்ஆன் இறங்கியது? எல்லா மாதங்களிலும் அல் குர்ஆனை வசனங்கள் இறங்கி இருக்குது. அப்ப இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இந்த ரமதானுடைய இந்த இரவிலே குர்ஆன் இறங்க ஆரம்பித்திருக்கிறது, இதனுடைய ஆரம்ப பகுதி இறங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, ஒரு பரக்கத்தான ஒரு இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். இன்னா குன்னா முந்திரீன், நிச்சயமாக நாம் மனித சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், மனித சமுதாயத்தை நாம் எச்சரிப்பவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இறங்கிய இந்த காலத்தை பற்றி சொல்கிறான். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். ரமலானுடைய காலம் வந்தால் ஏனைய காலங்களை விட இந்த குர்ஆனுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏனைய காலங்களில் குர்ஆனை ஓதாதவர்கள் கூட இந்த ரமலான் காலங்கள் வந்தால் ஓதுகிறோம், தராவீஹில் நம்ம கலந்து கொள்றோம். குர்ஆனை கேட்கறதுக்காக வேண்டிய பல சகோதரர்கள் பல தூரங்களுக்கு சென்று அழகான கிராத்துகளை கேட்கிறோம். உண்மையில் இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம், மாத்து கருத்தெல்லாம் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, யார் என்னை நினைப்பதை புறக்கணிக்கிறானோ, அல்லது என்னுடைய திக்ர் என்று குர்ஆனுக்கு சொல்லப்படும், யார் இந்த நல்லுபதேசத்தை புறக்கணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவனை வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத்துடைய நாளிலே அவனை கண் தெரியாத ஒரு குருடனாக நாம் எழுப்பி விடுவோம். அப்ப அல்லாஹ்விடத்தில் இவன் கேட்கிறான், இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நான் ஒரு பார்வை உள்ளவனாக இருந்தேன், நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். லிமா ஹஷர்தனி ஆமா, எதற்காக நீ என்னை குருடனாக எழுப்பியிருக்கிறாய்? வகுந்து பசீரா,
நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேனே. அல்லாஹ் சொல்றான், வகதாலிக அததுக ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் உன்னை வந்தடைந்த போது நீ அதை மறந்து விட்டாய். எனவே ஃபகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனோடு நமது உறவை நாம் தூரப்படுத்திவிடக் கூடாது. அல்லது அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாழ்க்கையிலே என்றைக்காவது ஒரு நாளைக்கு நினைக்கிறவங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனோடு உள்ள உறவை நாம் அதிகப்படுத்தணும். சாதாரணமாக ஒரு கையில் ஃபோன் வச்சிருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஃபோனுக்கும் நமக்கு இடையில உள்ள தொடர்பு என்னன்னு. ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதான்னு பார்க்குறது, தூங்கி எழுமின உடனே முதலாவது அதைத்தான் பார்க்குறது. எந்த அளவுக்கு நம்ம ஃபோனுக்கு நமக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனே பார்க்கப்படாதுன்னு வச்சா நாம் எவ்வளோ வேதனைப்படுவோம். ஃபோன் பார்க்கல இன்றைக்கு ஒரு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அதோட ஒன்றி விட்டோம். இது ஃபோனுக்கல்ல ஒரு மூமினுக்கு வரணும், குர்ஆனுக்கு வரணும். இன்னைக்கு குர்ஆன் வாசிக்கலையே, அல்லாஹ்ட கலாம் வாசிக்கலையே, நான் அல்லாஹ் பற்றி நினைக்கலையே, அல்லாஹ்ட செய்திகளை படிக்கலையே என்ற இந்த உணர்வு ஒரு மூமினிடத்தில் இருக்கணும். இதுதான் குர்ஆனோடு நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன் ஓதுவதற்கு நன்மை இருக்குது. அது ஓதுவதிலே நமக்கு அல்லாஹ்வோட ஒரு நெருக்கம் வருது. அது ஓதுகின்றவர்கள் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். என்றாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதுவதை நிறைய இடத்துல சொல்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக்னு சொல்றான். அதே நேரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் என்று கேட்கிறான். இந்த குர்ஆனை அவர்கள் ததப்புர் சிந்திக்க வேண்டாமா? அதை திருப்பி திருப்பி வாசிக்க வேண்டாமா? அதனுடைய கருத்துக்களை பற்றி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க கூடாதா? அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்குதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களது உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே மனித சமூகம் குர்ஆனை வெறுமனே ஓதுவது மட்டுமல்ல, அந்த குர்ஆன் நமக்கு சொல்கிற செய்தி என்ன என்றை நாம சிந்திக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான் எனக்கு, நான் இந்த உலகத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன் என்ற அந்த சிந்தனை நமக்கு வரணும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிறான். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 138வது வசனத்திலே சொல்கிறான், ஹாதா பயானுன், இது ஒரு பயானாக இருக்கிறது. நான் ஏற்கனவே கூட அந்த தலைப்பை பேசும்போது சொல்லிக்கிறேன். பயானுண்டா என்ன? இதே ஹிந்தி பயானா இருந்தால் நீங்களா வந்திருப்பீங்களா? இந்த பயான் ஹிந்தி மொழியில இருந்தா எத்தனை பேர் வேணும்னா ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. ஏன் தமிழ்ல வந்தீங்க? புரியும், அதனால வந்தீங்க, அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் சொல்றான், ஹாதா பயானுன் அப்படின்றான். இது ஒரு பயானாக இருக்கிறது. இது இந்த குர்ஆன் என்பது ஒரு பயானாக இருக்கிறது. வஹுதன் வமௌஇதத்துன் லில்முத்தகீன், இது நேர்வழி காட்டியாக இருக்குது. இந்த குர்ஆன் என்பது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் வமௌஇதத்துன் லில்முத்தகீன், அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் இந்த குர்ஆன் இருக்குது. அப்ப குர்ஆன் என்பது இப்ப இந்த பயான்ல உங்களுக்கு குர்ஆனை பத்தி நான் சொல்றேன். குர்ஆனுடைய முக்கியத்துவம் என்ன, குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான உறவு என்ன, குர்ஆனோடு நாம் எப்படி தொடர்பு வைக்கணும், குர்ஆனுடைய நெருக்கம் குறையும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரும், குர்ஆனை முற்றிலும் இது குர்ஆனை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்றீங்க. குர்ஆன் என்பது மனிதர்கள் செல்ல வேண்டிய பாதையை சொல்லித் தருகிறது. இந்த குர்ஆனுடைய உள்ளடக்கம் என்ன? குர்ஆன் எதை சொல்கிறது என்றால், மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. ஹராமை சொல்லித் தருகிறது, ஹலால்ண்டா எது சொல்லித் தருது, அல்லாஹ் எதை ஏவுகிறான் தடுக்கிறான் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது, அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறது, அவனுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி சொல்கிறது, அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி சொல்கிறது, கடந்த கால நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்கிறது, கடந்த கால சமூகங்களை பற்றி பேசுகிறது, நல்லவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பேசுகிறது, அல்லாஹ்வை மறுத்தவர்கள் இந்த உலகத்தில் எப்படி அழிந்து போனார்கள் என்பதை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே மனித சமுதாயம் படிப்பினை பெறுவதற்கான தகவல்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வரலாற்று செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அழிக்கப்பட்ட சமூகங்களுடைய வரலாறுகளை படிப்பினை பெறுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதெல்லாம் எதற்காக? நீ சரியான பாதையில் போகணும். நீ அல்லாஹ் எந்த வழிக்கு உன்னை அழைக்கிறானோ, எந்த பாதையிலே அல்லாஹ் உன்னை அழைக்கிறானோ அந்த பாதையிலே நீ செல்ல வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் சொல்கிறது. இதை சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும்.
இஅலாமுல் முவக்கியின் என்ற அன் ரப்பில் ஆலமீன் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்கத் பய்யன அல்லாஹு சுப்ஹானஹு, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே அலா லிசானி ரசூலிஹி பிகலாமிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அவர்களுடைய நாவுகளால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அவன் ஏவிய அனைத்தையும் இந்த குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதிலே அவன் எவைகளை எல்லாம் தடை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். எவைகளெல்லாம் மனிதர்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சூரா மாஇதால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் மூலம் மனித சமுதாயம் எச்சரிக்கப்பட வேண்டும், மனித சமுதாயம் தவறுகளிலிருந்து தடுக்கப்பட வேண்டும், சரியான பாதையை மனித சமுதாயத்துக்கு காட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான். இந்த ஃபுர்கானை, ஃபுர்கான் என்பது குர்ஆனுக்கான ஒரு பெயர், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற இந்த வேதம், அதுதான் ஃபுர்கான் என்று சொல்லப்படும். இந்த ஃபுர்கானை அல்லாஹ் இறக்கினானே, அவன் பாக்கியம் பெற்றிருக்கிறான். அலா அப்தி, தன்னுடைய அடியார் மீது இறக்கியிருக்கிறான். லியகூன லில் ஆலமீன நதீரா, இந்த அகிலத்தில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. இந்த நபிமார்கள், இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? வேதங்களை கொடுத்தான். அந்த நபிமார்கள் வந்தாங்க, உதாரணமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, உபது ரப்பக்கும், நீங்க உங்களோட ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அதே மாதிரி சொன்னாங்க, இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், உங்களுக்கு நோவினை தருகிற ஒரு மகத்தான ஒரு வேதனை உங்களை நோக்கி வர இருக்கிறது என்று நான் பயப்படுகிறேன். நீங்க அல்லாஹ் மறுத்துறாதீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க போங்க, அல்லாஹ் தடுத்தவைகளை நீங்கள் ஒதுங்கி விடுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்க மாறு செய்யாதீர்கள் என்று பொதுவாக எல்லா நபிமார்களும் அழைத்தார்கள். இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்தி, அல்லாஹ் தன்னுடைய அடியார் மீது இந்த ஃபுர்கானை, இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கினான். லியகூன லில் ஆலமீன நதீரா, அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. அப்ப இந்த குர்ஆனை நாம் வாசிக்கிற போது வெறுமனே பொருள் விளங்காம நாம ஓதுறோம்டா அதுல நன்மை இருக்கிறது, அதை நான் குறைக்கல, ஓதக்கூடாது என்று சொல்லல. ஆனா பிரதான நோக்கம் என்னென்றால் அதை ஓதுவது மட்டுமல்ல. அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இந்த குர்ஆனை உன்னை படைத்தவனுடைய பெயரை சொல்லி ஓது என்று அல்லாஹ் இறக்கினான். அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுங்கப்பான்னு சொன்னாங்களா? இல்ல. அந்த சமுதாயத்தில் எவைகளெல்லாம் களையப்பட வேண்டுமோ அவைகளை எல்லாம் களைந்தார்கள். மார்க்கத்துக்கு முரணான அனாச்சாரங்களை இந்த குர்ஆனின் மூலம் அந்த சமுதாயத்தை விட்டு அகற்றினார்கள். இந்த குர்ஆனின் மூலம் அந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்தை நெறிப்படுத்தினார்கள். இந்த குர்ஆனின் மூலம் அந்த சமுதாயத்துக்கு ஏகத்துவத்தை சொன்னார்கள். சிலை வணக்கங்களை அவர்கள் தடுத்தார்கள், வட்டியை தடுத்தார்கள், விபச்சாரத்தை தடுத்தார்கள், மானக்கேடான விஷயங்களை தடுத்தார்கள். குர்ஆன் என்பது மனித சமுதாயத்தின் தவறுகளை விட்டும் அவர்களை களைய செய்ய வேண்டும், மனித சமுதாயத்தின் சீரான பாதைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர், நபியே உங்கள் மீது இந்த வேதத்தை, இந்த திக்ரை நாம் இறக்கியிருக்கிறோம். எதற்காக என்றால் லிதுபய்யின லின்னாஸ், நீங்கள் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மானுஸில இலைஹிம், அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்டிருக்கிறது என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வலஅல்லஹும் யத்தஃபக்கரூன், அவர்கள் அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்று சூரா அன்-நஹ்ல்ல 44வது வசனத்திலே சொல்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தலைப்புல என்னுடைய செய்திகளை விட நான் கூடுதலா குர்ஆன் வசனங்கள் உங்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இந்த இறுதி நேரங்கள் உங்களோட காதுகளில் இந்த வசனங்கள் விழணும். நான் சொல்கிற செய்தியை விட நீங்கள் கூடுதலாக அல்லாஹ்வுடைய கலாமை சிந்திக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கின நோக்கம், நபியே மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, வெறுமனே ஓதுவது மட்டுமல்ல. ரமலான் காலம் வந்துட்டுண்டா குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று அந்த உயரத்தில் வச்சுப்பாங்க, இடத்துல சுத்தி எடுத்து குர்ஆன் எடுத்து குர்ஆன் ஓதத்தானே வேணும். குர்ஆன் ரமலான் முடிஞ்ச உடனே குர்ஆனுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நிலைமை இந்த குர்ஆனுக்கு வந்துவிடக்கூடாது. அல்லது வெறுமனே ரமலான் காலத்தில் மட்டும் ஓதுகிற ஒரு வேதமாக நாம் இந்த குர்ஆனை ஆக்கிவிடக்கூடாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவங்களோட அஹ்லாக், அவங்களோட பண்பு எப்படி தெரியுமா? குர்ஆனை பாருங்க.
நீங்க ரசூலுல்லாஹ் பார்க்கணும்டா நீங்க அங்க போக தேவையில்லை, குர்ஆனை படிங்க. அல்லாஹ்வோட தூதர் யாரு? ஏன்னா அவர் நடமாடும் ஒரு குர்ஆனாக இருந்தார்கள். இப்ப நாங்க பார்க்கிறோம் சில வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். உதாரணமா வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. குர்ஆன்ல வருது, நாங்க படிக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு இதுல மெசேஜ், பூமியில் அடியார்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள். அந்த பணிவை பார்க்கணும்னா அல்லாஹ்வோட தூதர்கிட்ட பார்க்கலாம். அப்ப வெறும் குர்ஆன் வசனங்களாக அல்லாஹ்வோட தூதர் அதை ஓதி காட்டல, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினார்கள். எனவேதான் அவர்களது ஹுலுக், அவர்களது பண்பு குர்ஆனாக இருந்தது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சூரா பக்ராவுல் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய நோக்கத்தை சொல்கிற போது, ஆரம்ப சமுதாயம் ஒரே ஒரு சமூகமாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினார். வஅன்ஸல மஅஹுமுல் கிதாப பில் ஹக், உண்மை சொல்லக்கூடிய சத்தியத்தை கொண்டு இந்த குர்ஆனை அல்லாஹ் கிதாபை அவர்களுக்கு இறக்கினார். எதற்காக? லியஹ்கும பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்வதற்காக. ஃபீ மக்தலஃபு ஃபீஹி, எதிலெல்லாம் முரண்பாடுகள் வருமோ, மக்களுக்கு மத்தியில இதை செய்யலாமா செய்யப்படாதா, அல்லாஹ் குர்ஆன்ல இருந்தா இது செய்யுங்க அல்லது செய்யாதீங்க அல்லாஹ் சொல்லுவான். அப்ப குர்ஆனுடைய வேலை என்னென்றால் லியஹ்கும பைனன் நாஸ் ஃபீ மக்தலஃபு ஃபீஹி, மக்கள் முரண்படுகிற விஷயத்தில் அவர்களுக்கு மத்தியிலே சரியான ஒரு தீர்ப்பை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ் சொல்றான் வ மக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊது, ஆனால் இந்த குர்ஆன் எவர்களுக்கு வழங்கப்பட்டதோ அது கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் கருத்து முரண்பாடு பட்டார்கள். அப்ப குர்ஆனுடைய அது என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வசனங்கள்ல நாங்க விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, அப்ப இந்த குர்ஆன் நமது வாழ்க்கையில வாழ்வியலாக வேண்டும். இதான் குர்ஆன் நோக்கம். நமக்கு மத்தியில மார்க்க ரீதியான ஏதாவது ஒரு சர்ச்சை வந்தால், உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்களாக முடியாது. யாரு? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு சச்சரவு வருகிற போது உங்களை அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவராக எடுக்கணும். எப்படி? மனிதர்கள் என்று சொன்னா வலா யஸாலூன முக்தலிஃபீன், சில கருத்து முரண்பாடுகள் வரும். இது ஹலாலா ஹராமா, செய்யலாமா செய்யப்படாதா, எத்தனை ரக்காத்து, இது செய்யலாமா, இது நபி செஞ்சாங்களா இல்லையா, இந்த மாதிரி என்னது கருத்து முரண்பாடுகள் வரும். அது இமாம்கள் காலத்திலையும் வரும், சஹாபாக்கள் காலத்திலையும் வரும், இன்னைக்கு வரும், என்னைக்கு வரும். கருத்து முரண்பாடே வரப்படாது அப்படின்டா அது மனுஷனா இருக்கப்படாது. அப்ப மனிதர்களுடைய சிந்தனை இருக்கும் காலமெல்லாம் கருத்து முரண்பாடு வரும். ஒன்றை புரிகிற விஷயத்துல தவறா புரிவாங்க, ஒரு விஷயத்தை யதார்த்தத்துக்கு மாற்றமா புரிவாங்க, சில நேரம் நபிமொழிகள் கிடைக்காம இருக்கும். அப்ப கருத்து முரண்பாடு வார நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. யாரை பத்தி சொல்றான்? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே வருகிற சச்சரவுகளின் போது உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت, நீங்க வழங்குற தீர்ப்புல எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரையும் அவர்கள் மூமின்கள் அல்ல. அப்ப மனிதர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் வார நேரத்தில் அல் குர்ஆன் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு வேதமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் ஹத்தா யுஹக்கிமூக, நீங்கள் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் வந்த பிரச்சனைகளின் போது என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த குர்ஆனை பொறுத்தவரையும் மனித சமுதாயத்துக்கு இடையில ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்கான ஒரு பேராக நூர் என்று சொல்றோம். குர்ஆன்ல சுமார் 12 இடங்கள்ல அந்நூர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். வெளிச்சம், நூறுனா என்ன? வெளிச்சம், வளர்ந்த லைட். அல்லாஹ் தஆலா சொல்றான் கிதாபுன், இந்த வேதம் இருக்கிறதே, அன்ஸல்நாஹு இலைக், நாம் உம்மீது இறக்கி இருக்கிறோம். ஏன்? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், மனித சமுதாயத்தை இருள்களை விட்டும் வெளிச்சத்துக்கு அழைப்பதற்காக வேண்டி என்ன செய்யணும்? மனித சமுதாயத்தை இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அவர்களுடைய ரப்புடைய அனுமதியோடு. வெளிச்சம்டா என்ன? இலா சிராத்தில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய மிகைத்தவனான அல்லாஹ்வுடைய பாதைக்கு அவர்களை கொண்டு வருவது. அல்லாஹ் தஆலா இந்த நூர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது எதுக்கு? நேர்வழிக்கு பயன்படுத்துறான். வழிகேடு என்கிற அந்த வார்த்தையை துலுமாத் என்று சொல்றான். ஒன்னும் அந்நூர், இன்னொன்னும்
அத்துலுமாத். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரா பக்கரால 257வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் இருக்கிறானே அவன் மூமின்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறான். மூமின்களுடைய அல்லாஹ்வுடைய பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கிறான். வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். இந்த மூமின்களை அல்லாஹு தஆலா அதாவது இருள்களை விட்டும் வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வருகிறான். அல்லாஹ் என்ன செய்றான்? இருள்களை விட்டும். அல்லாஹு தஆலா பாருங்க, வழிகேடுகளை பத்தி சொல்ற இடம்லாம் துலுமாத் என்று சொல்றான். நேர் வழியை பற்றி சொல்ற இடத்தையெல்லாம் பாருங்க ஒருமையில சொல்றான், நூறுன்றான். நூற பன்மையில சொல்லல. வழிகேடை சொல்லும்போது பன்மையா சொல்றான். எப்பவுமே வழிகேடுகள் செதறித்தான் இருப்பாங்க. அவன் ஒரு கொள்கை, இவன் ஒரு கொள்கை, இவன் ஒரு கொள்கை, 1500 கொள்கை. எனவே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். இருள்களிலிருந்து, தவறான பாதைகளிலிருந்து அல்லாஹ்வுடைய ஒரு பாதை, அந்த நூறுக்கு அல்லாஹ் அழைக்கிறான். வல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவுலியாஉஹும் அத்தாகூத், அவர்களுடைய நேசன் யார் என்று சொன்னால் தாகூத்துகள், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய நேசர்களாக இருக்கிறார்கள். அந்த தாகூத்துகள் என்ன செய்கிறார்கள்? யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் துலுமாத், நூர்ல இருந்து, வெளிச்சத்தில இருந்து இருள்களுக்கு அழைக்கிறார்கள். அப்படின்றா இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வேலை என்னண்டா, உங்களை அவன் நேசனாக இருந்து, உங்களுக்கு பாதுகாவலனாக இருந்து, தவறான பாதைகளை விட்டும் அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வரான். தவறான பாதைன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் துலுமாத் என்று சொல்றோம். பொதுவாக இந்த இருட்டுன்னு சொல்லி நம்ம எதை சொல்றோம்? இப்போ நம்ம இங்கே எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு கரண்ட் போனால் என்ன நடக்கும்? யார் என்ன, இதுக்கு மைக் எங்கே வைக்குது, மௌலவி எங்கே வைக்கிறாரு, நான் எங்கே வைக்கிறேன், இது யார் அது யார் ஒன்றும் தெரியாது. அப்போ வெளிச்சத்தில் எனக்கு தெரியுது, தாஜுதீன் பிரதர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அந்த பின்னுக்கு ஆள் இருக்குது. இருட்டுக்குள்ளே என்னால் பேசலுமா? பேசினா என்னடா இது இருட்டுக்குள்ளே ஒன்றும். அந்த இருட்டு என்பது மனிதனுக்கு திசை தெரியாது, ஆள் தெரியாது, நபர் தெரியாது. அப்ப அல்லாஹ் தஆலா இருட்டு எதுக்கு சொல்றான்? வழிகேட்டுக்கு சொல்றான். அப்ப நேர் வழிண்டா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நேரான வழிக்கு வாராண்டா அவனுக்கு ஹராம் எதுன்னு விளங்கும், ஹலாலி, அதான் வெளிச்சத்துக்கு அர்த்தம். ஹராம் எதுன்னு தெரியும், தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும், அவனை பத்தி அவனுக்கு தெரியும். அவன் கையை தூக்கி பார்த்தா இருட்டுக்குள்ள விளங்காது, என்ன அது கையை காணுன்ற மாதிரி விளங்குதா சொல்றது. அப்ப அல்லாஹ் தஆலா வழிகேடுகளை சொல்ற நேரத்தில், தவறான வழிகளை சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் இருள்கள் என்று சொல்றான். நேர் வழியை சொல்ற நேரத்தில் அல்லாஹ் நூர் என்று சொல்றான், வெளிச்சம் என்று சொல்றான். எனவே வெளிச்சம் என்பது மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று. எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்ற நேரத்தில் அதாவது சொல்றான், இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம், அன்ஸல்நாஹு இலை லிதுக்ரிஜன் நாஸி மினல் துலுமாத், இருள்களில் இருந்து மனிதர்களை வெளியேற்றுவதற்காக, வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக, அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொண்டு வருவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வவைலுன் லில் காஃபிரீன மின் அஸாபின் ஷதீத், யார் இதை மறுக்கிறாங்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி சூரா அல் ஹதீதில் எடுத்து பாருங்க, ஹுவல்லதி யுனஸ்ஸிலு அலா அப்திஹி ஆயாத்தின் பையினாத், அவன்தான் தன்னுடைய அடியார் மீது தெளிவான வசனங்களை இறக்கினான். லி யுஹ்ரிஜக்கும் மினல் துலுமாத்தி இலன் நூர், இருள்களில் இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு பேர் சொல்ற நேரத்தில் அது ஒரு நூறு என்று சொல்றோம். அப்ப நூறு என்ற அந்த சொல்லில இருந்து நாம் என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும்டா, வெளிச்சம் நமக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் சொல்கிறான், சரியானதை தெரிந்து கொள்வதற்கான அடையாளமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நம்மளை பற்றியே நம்ம தெரியாத வழிகேடுகளுக்குள் நாம் நுழைந்து விடக்கூடாது. தவறான பாதைகளுக்குள்ள நம்ம போனோம்டா நமது அறிவு நம்ம என்ன செய்யும், சரியானதை நமக்கு காட்டி தராது. நம்ம நேரான பாதைக்கு போகணுமா இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அந்த வெளிச்சம் இந்த குர்ஆனிலே இருக்கிறது, இந்த குர்ஆனை படிங்க, நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எது என்பதை நமக்கு சரியான ஒரு பாதை அது காட்டுகிறது, பிழைகளை விட்டு நம்மை காப்பாற்றுகிறது. எனவேதான் அல்லாஹ் என்ன சொல்றான், ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் இந்த நல்லுபதேசத்தை புறக்கணித்து விட்டால் அவன் என்ன செய்வோம், நெருக்கடியான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் போவான். ஏன், தவறான பாதையில வாழ்ற மனுஷனை பொறுத்தவரையும் அவனுக்கு நிம்மதியாக வாழ முடியாது. அலா பிதிக்ரில்லா தத்மஇன்னுல் குலூப்னு அல்லாஹ் சொல்றான். தெரிந்து கொள்ளுங்கள், இறை நினைவுதான் உங்களுக்கு உங்களது உள்ளத்தை அமைதிப்படுத்தும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப குர்ஆன் ஒரு நூறாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன்,
அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நூர் வந்திருக்கிறது. வ கிதாபும் முபீன், தெளிவான ஒரு வேதம் வந்திருக்கிறது. யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபா ரிதுவான, யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடுகிறாரோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது. சுபுலஸ் ஸலாம், இது ஒரு சாந்தியுடைய வழியாகும். வ யுஹ்ரிஜுஹும் மினத்-துலுமாத்தி இலன்-நூர், அவர்களை இருள்களிலிருந்து வழிகேடுகளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நேர்வழியை நோக்கி இந்த குர்ஆன் வெளியேற்றுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் நாம் ஓதுகிற நேரத்தில் அதனுடைய கருத்துக்களை விளங்கி, அந்த குர்ஆன் நமக்கு சொல்கிற செய்திகள் என்னன்றதை விளங்கி நாம் நமது வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் குர்ஆனை பொறுத்தவரையும் இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், ஒரு நேரான ஒரு உறுதியான ஒரு பாதையை காட்டுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வ யுபஷ்ஷிருல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா நற்செய்தி சொல்கிறான் என்று சூரா இஸ்ரால 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த குர்ஆனை வர்ணிப்பதற்கு பல பெயர்கள் இருக்குது, குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நாங்கள் பார்ப்போம். நூறு என்ற வார்த்தையை பயன்படுத்தினோம், குர்ஆனில் நிறைய இருக்குது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்களுடைய ரப்பிடமிருந்து புர்ஹான் வந்திருக்கிறது, உங்களுக்கான ஆதாரமாக குர்ஆன் வந்திருக்கிறது. வஅன்ஸல்னா இலைக்கும் நூரன், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாம் நூரை இறக்கி இருக்கிறோம் என்று சூரத்துன் நிசால 174வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே குர்ஆனை நூர் என்று சொல்வதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த குர்ஆன் ஷிஃபாஉன்றான், இது ஒரு நிவாரணி என்று சொல்றான். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வந்திருக்கிறது, நோய் அதாவது நிவாரணம் அளிக்கக்கூடிய ஷிஃபாவும் வந்திருக்கிறது, நிவாரணை வந்திருக்கிறது. எது? லிமாஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணி. மனித உள்ளம் இருக்குது, அது சீர்பெற வேண்டும். நம்ம எவ்வளவுதான் பேசலாம், எவ்வளவுதான் நம்ம பயான் கேட்கலாம், யூடியூப்ல கேட்கலாம், லைவ்ல கேட்கலாம், மனிதர்கள்ட்ட கேட்கலாம், நாம் என்னதான் கேட்டாலும் நம்மளோட உள்ளம் மாறாத வரையும் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல மனித உள்ளங்களை பற்றி ஏராளமாக சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீராகி விடுமாக இருந்தால் முழு உடம்பும் சீராகிடும். அந்த சதை துண்டு சீராகவில்லை என்றால் முழு உடம்பும் சீர்கெட்டு போய்விடும். அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த உள்ளம் என்பது மனித வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய என்ன சொல்றான், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அவங்களோட உள்ளம் பூட்டு போடப்பட்டுக்குதான்னு கேட்கிறான். நான் அதை பற்றி ஒரு தனியான விஷயங்களை நாம சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், மனித உள்ளங்களுக்குள் இருக்கிற நோய்களுக்கான நிவாரணியாக இருக்கிறது. வ ஹுதன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், இது ஒரு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது, மூமின்களுக்கு அருளாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப மனிதர்களோட நோய்க்கு நிவாரணின்னு சொன்னா நமது பிரச்சனைக்கான தீர்வு அல் குர்ஆன்ல இருக்குது. சில நேரம் நமது உள்ளங்களுக்குள்ள நயவஞ்சகம் இருக்கலாம், நம்மளை அறியாமலே சில பேருக்கு அது இருக்கலாம், சில போது நமது உள்ளங்களுக்குள்ள பொறாமை இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நாளைய மறுமையில சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுற சில மனிதர்கள் அவங்களுக்கு கூட இது இருக்கலாம். وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ, அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுடைய உள்ளங்களுக்குள்ள உள்ள அந்த கில்லை, பகைமையை நாங்கள் எடுத்து விடுவோம், எடுத்துட்டு தான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவோம்னு சொல்றான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையும் மனித சமுதாயத்தை, எதிரிகளாக இருந்தவர்களை, இந்த உலகத்துல அதாவது விரோதம் பாராட்டிய மக்களை, நரகத்தில குழியில இருந்தவர்களை அல்லாஹ் சொல்றான், நாம் நேர் வழி காட்டினோம். உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியாமத்துகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதான், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்குள் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான். இதுக்குள்ள உள்ளங்களை அல்லாஹ் இணைத்தேன்னு சொல்றான். பொறாமையை விட்டும் அல்லாஹ் தூரப்படுத்தினான், அசுத்தங்களை விட்டும் அல்லாஹ் தூரப்படுத்தினான், ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ் தூரப்படுத்தினான். எனவே அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு ஷிஃபாஅன் என்று சொல்வதனுடைய அர்த்தமே மனிதர்களுடைய வாழ்க்கை துப்புரவுப்படுத்தப்பட வேண்டும், மனிதர்களது நோய்கள் அகற்றப்பட வேண்டும், மனிதர்கள் ஷிர்க்கில் இருந்தவர்கள் தூய்மையாக வேண்டும், பொறாமையில் இருந்தவர்கள் தூய்மையாக வேண்டும், கெட்ட குணங்கள் இருந்தவர்கள் தூய்மையாக வேண்டும், அவர்களது உள்ளங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். அது சீர்பட்டாதான்
மனித வாழ்க்கை சீர்பெறும், ஒரு சமூகம் சீர்பெறும், ஒரு சமுதாயம் எழுச்சி பெறும், ஒரு சமுதாயம் வெற்றியை பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா ஷிஃபா என்று சொல்கிறான். ஒ ஷிஃபா லிமா ஃபி சுதூர். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு இன்னொரு பேர் சொல்றான், ரூஹ் என்று சொல்றான். ரூஹ்ன்றது மனித வாழ்க்கையை அசைக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதன் ரூஹு, அவனுக்கு உயிர் இருந்தா தான் அவனுக்கு வாழலாம், உயிர் இருந்தா தான் அவனுக்கு என்ன செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம். அவனுடைய இந்த வாழ்க்கை நகர்வுகள் உயிர் இல்லாம நடக்க முடியாது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ஏன் உயிர் என்று சொல்றான்? மனிதனுடைய உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்பது இந்த குர்ஆன்ல இருக்குது. நீங்கள் இந்த குர்ஆனை படித்தால், இந்த குர்ஆனை விளங்கினால், இந்த குர்ஆனுடைய போதனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் உயிருள்ளவர்கள் என்று அர்த்தம். இந்த குர்ஆன் உங்களோட வாழ்க்கையில இல்லை, இந்த குர்ஆனுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. ரமலான் மாதம் வந்தால் மட்டும் ஒரு 2 ஜுஸோ ஒரு அதுவும் ரமலான் தலை நோம்பில் 2ஆம் நோம்போட மூடி வச்சிரு ஷால் அடுத்த ஒரு 27க்கு பிறகு பார்ப்போம். அப்படி இல்லை சகோதரர்களே. நிறைய சகோதரர்கள் ஓதுறாங்க, படிக்கிறாங்க. ஒரு சில மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் என்பது மனிதனை வாழ வைக்கிற உயிரை போல படிக்கணும். அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான், எனக்கு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும், அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரூஹ் என்று சொல்றான். வகதாலிக உஹைனா இலைக், உங்களுக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம். ரூஹம் மின் அம்ரினா, நம்முடைய கட்டளைகளில் உயிரானதை ரூஹை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நீங்க தெரியாம இருந்தீங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? உங்களுக்கு ரூஹ தந்திக்கிறான். வேதம்டா என்னன்னு தெரிய வச்சுக்கிறான், ஈமான்டா என்னன்னு தெரிய வச்சுக்கிறான். அந்த ஈமான் இந்த உலகத்திலே உங்களை மனிதர்களாக வாழ வைத்திருக்கிறது, நல்லவர்களாக வாழ வைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா பார்வை, அதாவது கேள்வி கேட்கிறவனும் செத்தவனும் உயிராய் இருப்பவனும் சமநாடு கேட்கிறான். செத்தவன் அல்ல, யாரை சொல்றான்? யாருக்கு இந்த நல்ல உபதேசம் பயனளிக்கலையோ, யார் இந்த குர்ஆனை படிக்கலையோ, யார் அவங்களோட வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்கலையோ, அல்லாஹ் அவங்கள செத்தவர்களுக்கு உதாரணமா சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது ஒரு ரூஹாக இருக்கிறது. இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை 2. ஒன்று அல்லாஹ்வுடைய இந்த கலாமுல்லா குர்ஆன், இரண்டாவது நபியுடைய வாழ்க்கை முறை. அதையும் அல்லாஹ் தான் சொல்றான். எப்படி? வமை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் ரசூலுக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். வமன் தவல்லா ஃபமா அர்சல்நாக அலைஹிம் ஹஃபீஸா, எவன் புறக்கணிச்சிட்டானோ அவனை கண்காணிக்கிறது பாதுகாக்கிறதுக்கு நீங்க அனுப்பப்படல. புறக்கணிச்சவன் புறக்கணிக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, தவிர அவங்கள பாதுகாக்கிற வேலை உங்கட இல்லை. ஒமை யஸில்லாஹ வரசூலஹு ஃபகத் ضل ضلالا முபீனா, எவன் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து விட்டானோ அவன் தெளிவான ஒரு வழிகேட்டுக்கு சென்று விட்டான். எனவே அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல் குர்ஆன் எப்படி இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை மூலாதாரமும், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றும் குர்ஆன் சொல்லித் தருகிறது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இரக்கம், அதாவது மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். சூரா ஆல இம்ரான்ல 31வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த குர்ஆன் என்பது மனித உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு ஒரு நிவாரணியாக இருக்கிறது. இந்த மனித சமுதாயத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த மனித சமுதாயத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே போல அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை சொல்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறான்டா, அதனுடைய தாக்கம் என்பது வெறும் காதுகளோடு நிற்காது. சில மனிதர்களை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை பத்தி சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, நல்லா தொழுவாங்க. சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க அவங்களோட தொழுகையை பார்த்தீங்கடா, யாரு? சஹாபாக்களை, தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம், அவங்களோட தொழுகையை உங்களோட தொழுகையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கடா, உங்க தொழுகையை நீங்கள் கொஞ்சமான தஹ்கிரூன்றது அற்பமாக நீங்கள் நினைப்பீர்கள். அதே போல அவங்களோட நோம்ப உங்களோட நோம்போட பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் என்ன நோம்பு, தஹ்கிரூன ஸியாமக்கும் அஸியாமிஹிம், அவங்களோட நோம்பையும் உங்க நோம்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளாம் என்னப்பா நோம்பு. யாரு? சஹாபாக்களுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி சொன்னாங்க, யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள், தொண்டைக்கு படி இறங்காதுன்னாங்க. யாரை பத்தி சொன்னாங்க? ஒரு கூட்டம், இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்டு போன ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றாங்க, கவாரிஜிகளை சொல்றாங்க.
ஆனா அந்த கூட்டம் நல்லா தொழுகிறாங்க, நல்லா நோன்பு பிடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலேயே கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. தொழுகையில கவனம் எடுப்பாங்க, அங்கிட்டு பக்கத்தால் தர்காவுக்கு போறது, ஷிர்க்குக்கு போறாங்க. என்னது அந்த எதெல்லாம் செஞ்சாங்களோ அதை அழிக்கிற விஷயங்களை அதை விட வேகமா செய்றாங்க. என்ன யார் ஷிர்க் வைக்கிறாங்களோ அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சிரும். லைன் அஷ்ரக்த நபியை பார்த்தா அல்லாஹ் சொல்றான், நீங்க ஷிர்க் வச்சாலும் லா யஹ்பத்தன்ன அமலு, உங்களுடைய அமல் அழிஞ்சிரும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாத அதை விட குறைஞ்ச பாவத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். அப்ப மனித உள்ளங்கள் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்காக உள்ளத்தை விரிவாக்கி விட்டானோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, நான் ஏற்கனவே சொன்னேனே, அவன் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும். வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு எங்க மைக்கின்னு சொல்லணுமா தேவையில்லை. அப்படி சொல்றா இருந்தா அவனுக்கு கண் பார்வை பிரச்சனைன்னு அர்த்தம். இந்த வெளிச்சத்தில் இருக்கிற எங்கட மைக்கிறீங்க அந்த ஐக்கிய என்னது அப்துல் காதர் பாய் கேட்கிறார் அந்த ஐக்கிறாரு. உதாரணமா ஆக்களை காட்டிடும் அரஃபாத் பிரதர் அந்த இருக்கிறார். நான் சொல்லுவேன் இல்லையா, தெரியலையப்பா ஒன்றும் தெரியலையே, அல்லாட நேரு வழின்னா இது கூடும். அவனுக்கு தெரியும், ஏன்னா குர்ஆனை படிக்கிறானே. குர்ஆனை நீங்க சரியா பின்பற்றினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அவன் விரிவாக்கி விடுகிறானோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருக்கிறான். ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும், எவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டதோ அவர்களுக்கு கேடுதான். அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் நினைப்பதை விட்டும் எவர்களது உள்ளங்கள் ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ் உலாயிக ஃபீ ضلالٍ முபீன், அவர்கள் தெளிவான ஒரு வழிகாட்டில் இருக்கிறாங்க. உள்ளங்கள் இறுகிரப்படாது. அல்லாஹ்வுடைய நேரு வழியை ஏற்றுக்கொள்ற விதமாக நமது உள்ளங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். உள்ளங்களை நாங்கள் சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த உள்ளங்களை நாம் குர்ஆனோடு இணைக்கணும். அந்த உள்ளங்களால் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த உள்ளங்கள் சிந்தனைக்கு திறந்து விடப்பட வேண்டும். அதுக்காக கண்டகணத்தை எல்லாம் சிந்திக்கிறது அல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கிறான். கிதாபன், அது ஒரு வேதமாக, முத்தஷாபிஹன், ஒன்றுக்கொன்று ஒத்ததாக அது இருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரையும் முரண்பாடு இல்லை. லவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருக்குமாக இருந்தா இதுல நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பாங்க. அப்ப முரண்பாடு இல்லாத வேதம் ஒன்றுக்கு ஒன்று ஒத்ததாக இருக்குது. இங்க சொல்லப்படுற விஷயம் இன்னும் தெளிவாக இன்னொரு இடத்துல சொல்லப்படும், ஒண்ணுக்கொண்டு முரண்படாது. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றார், எப்படி இந்த குர்ஆனை பொறுத்தவரையும் இது எந்த முரண்பாடும் கிடையாது. யாராவது இதை பொய்ன்னு சொல்றதாக இருந்தால் இது மாதிரி ஒண்ணு உருவாக்கி கொண்டு வாங்கன்றான். மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் சேலஞ்ச் விடுறான். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் என்பது ஒன்றுக்கொன்று உடன்பாடான கிதாபன் முத்தஷாபிஹன் மசானிய, அது திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அதாவது எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அவர்களுடைய அதாவது தோள்கள் எல்லாம் சிரித்து போய்விடுகின்றன. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக அவர்கள் இளகி போய்விடுகின்றன. அல்லாஹ்வுடைய எண்ணங்களுக்காக அவைகள் இளகி விடுகின்றன. ذَلِكَ هُدَى اللَّهِ, அல்லாஹ் சொல்றான், இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். يَهْدِي بِهِ مَن يَشَاءُ, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹ் இதை கொண்டு நேர்வழி காட்டுகிறான். وَمَن يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ هَادٍ, யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறவர்கள் யாரும் இல்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த தௌஃபீக் செய்யணும். யார் நேர்வழியில் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை லேசாக்கி விட்டுருவான். அந்த நேர்வழியை உள்வாங்குகிற அந்த உள்ளமாக அது மாறிவிடும். நல்ல செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் யார் தெரியுமா, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ் என்று நினைவுபடுத்தப்படுமாக இருந்தால் அவர்களோட உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால், ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம், அல்லாஹ் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் உள்ளம் எப்படி, அல்லாஹ் சொல்றான் வஜிலத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுடைய உள்ளம் எப்பவுமே பயந்துகிட்டு தான் இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரம் உபதேசம் செய்வார்கள். வஅதனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலத்தன் பலீகா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தை எங்களுக்கு சொன்னார்கள். வஜிலத் மின்ஹல் குலூப், அந்த உபதேசத்தை கேட்டு எங்களது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கியது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உபதேசத்தை கேட்கிற போது நீங்கள் எங்களை விட்டும் செல்ல போகிறீர்களோ, எங்களுக்கு பிரியாவிடதாரீங்களோ என்று எங்களுக்கு பயமாக இருக்குது. ஃபௌசீனா யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இன்னும் உபதேசம் பண்ணுங்க யா ரசூலுல்லாஹ் என்று நபித்தோழர்கள் கேட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மூமினை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய செய்திகள் அவனுக்கு ஓதப்பட்டால் வெறும் காதோடு அது நிற்காது. நான் சொன்னேனே, இந்த ஹவாரிஜிகள் மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு குர்ஆன் காது தொண்டைக்கு பணிய போகாது, உள்ளத்துக்குள்ள இறங்காது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐனமா ஸகிஃப்துமூஹும் ஃபக்துலூஹும்டாங்க. அந்த அந்த வழிகட்டவங்களை கண்ணீங்கடா, எங்கு கண்டாலும் கொன்றுங்கன்னாங்க. குர்ஆன் வசனங்களை ஓதுறாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள எடுக்கிறாங்க இல்ல. ஒரு மோசமான, நல்லா தொழுறாங்க, நல்ல நோம்பு, சஹாபாக்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தொழக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, எங்க கண்டாலும் கொல்லுங்கன்னாங்க. அதுல அர்த்தம் என்ன? நாம கொல்றதல்ல, அது இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்கள். அப்ப அலி பின் அபி தாலிப் அந்த கூட்டத்தை அழிச்சாங்க. அப்ப குர்ஆனை நாம ஓதும் போது நாம இபாதத் செய்கிறோம், தொழுகிறோம், இரவு தொழுகிற அல்ல, குர்ஆனை படிக்கணும். அந்த குர்ஆன் ஓதப்படுற நேரத்தில் அதனுடைய தாக்கங்கள் உள்ளத்துக்குள்ள வரணும். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குர்ஆன் ஓதப்படுற நேரத்தில் யஹ்ஷவுன ரப்பஹும், அதாவது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களது உள்ளங்கள் எல்லாம் அப்படி என்ன செய்கிறது, பூரித்து போய் விடுகிறது, சிலிர்த்து விடுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த குர்ஆனை சொல்ற நேரத்தில் ஷேக் அவங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொன்னார். அந்த பள்ளிவாசல்ல வச்சு சூரத்துல் ஹஷ்ர்ல வரக்கூடிய 21 வசனம், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலி, இந்த குர்ஆனை நாம் ஒரு மலை மீது இறக்கியிருந்தால். சில வசனங்கள் வார நேரத்தில் நீங்க கொஞ்சம் அந்த குர்ஆனுடைய போக்க விளங்கிக்கொள்ளணும். இந்த லவ்ன்ற வார்த்தை உனக்கு அரபுல அப்படின்னா என்ன, லவ்ன்றது ஆல்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நாடிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அல்லாஹ் மேலே தவக்குல் வைங்க. ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கு போனீங்க, லேட் ஆகிட்டு, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் போயிருந்தால் நான் இந்த பஸ்ஸை அடைந்திருப்பேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா லவ், நான் இப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்? லவ், இந்த லவ் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தான வாசலை திறந்து விடும். உங்கள் ரெண்டு கூட்டாளிமார் கடையில் சண்டை விடும். நான் கூப்பிட்டு நான் 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு வாண்டு, நீ வந்தியா, நீ வராதாலாம் பஸ் இல்லாமல் போச்சுன்னா சண்டை பிடிச்சி கொள்வாங்க. இல்லைப்பா, அல்லாட நாட்டத்தில் இல்லைப்பா, நமக்கு வழங்கா சொல்லுது. அப்போ லவ் என்பது செய்தால் வந்தால் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல போடுற லவ் இருக்குதானே, அந்த லவ் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றல. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றானே, எப்படி சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை மலைக்கு மீது நாம் இறக்கி இருந்தால் அப்படின்னா மலைக்கு இறக்குவானா? இறக்கவும் மாட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக மலைகள் எல்லாம் வெடித்து புலந்து போயிருக்கும் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு என்ன சொல்றான், அவன் இறக்கவும் இல்லை, இறக்கவும் மாட்டான். வதில்கல் அம்சால்ன்றான். இது உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறோம். நத்ரிபுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன், மக்கள் சிந்திக்கொண்டதுக்காக இதை உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா மலைக்கு மேல நாங்க இறக்கி இருந்தா இந்த மலை இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து விளங்கி வெடிச்சு போய்க்கும். யா அல்லாஹ், இப்படி பெரிய அமானிதமா? அல்லாஹ் குர்ஆன்ல அமானிதங்களை பத்தி பேசுறான். எப்படி சொல்றான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த அமானிதத்தை வானத்துக்கிட்ட எடுத்து காட்டினோம், பூமி இடத்தில் எடுத்து காட்டினோம், மலைகள் இடத்தில் எடுத்து காட்டினோம். அல்லாஹ் சொல்றான், ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அதையெல்லாம் சுமக்க இயலாது என்று பயந்துட்டு. இந்த மலைகள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சுமக்க முடியாது என்று பயந்தது, வானங்கள் பயந்தது, பூமி பயந்து போய்விட்டது. அப்ப யாரு சுமந்தது? ஹமலஹல் இன்சான், இந்த மனிதன் சுமந்து விட்டான். அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு தேங்க்ஸா பண்றான். மாஷா அல்லாஹ், அதெல்லாம் தூக்கலப்பா, நீ தூக்கிட்ட, நல்லூர் ஆள். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலான்றான். இவன் செஞ்ச வேலை அநியாயமான வேலையை செஞ்சிட்டான், முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். மலைகள் எல்லாம் பயந்து போய்விட்டது, எங்களுக்கு தூக்க முடியாது என்று. அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை தவிர, ஜின்களை தவிர அல்லாஹ் சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எல்லாம் சுஜூது செஞ்சுட்டு இருக்குதுன்றான். வானத்தை பத்தி சொல்றான். அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கலையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில் உள்ளவைகள், வஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ் ஷஜரு வத் தவாப்,
வஷம்சு சூரியன், ஒல் கமர் சந்திரன், ஒல் நுஜூம் நட்சத்திரங்கள், ஒல் ஜிபால் மலைகள், ஒல் ஷஜர் மரங்கள், ஒல் தவாப் கால்நடைகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதை நபியை நீங்கள் பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா மலையில இறக்கல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான மலை, இந்த குர்ஆன் அதுல இறங்கி இருந்தா வெடிச்சு போயிருக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட குர்ஆன் நமது உள்ளத்துக்குள்ள எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அதாவது அல்லாஹ் இதை சொல்வதன் மூலமாக வஅன்னஹு யம்பகி அன் தஹ்ஷஅ லஹுல் குலூப், உள்ளங்கள் பயப்படணும்ன்றதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இதை குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் நிறைய வசனங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இத்தகு ரப்பக்கும், உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய அந்த அதிர்வு என்பது பயங்கரமானதாக இருக்கும். யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அன்றைய தினத்திலே பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவார். வதரன் நாஸ சுகாரா, மனிதர்களை பார்த்தால் வெறிபிடித்தவர்களாக இருப்பார்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்களுக்கு வெறிபிடிக்கவில்லை. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையாக இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நமது உள்ளங்கள் பயப்படணும். இதைத்தான் அல்லாஹ் இந்த உதாரணத்தில் சொல்றான். அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக், மூமின்களுக்கு ஒரு நேரம் இல்லையா, வரவில்லையா, அவர்கள் அல்லாஹ் இறக்கியதை, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை நினைத்து, அல்லாஹ் இறக்கிய இந்த ஹக்கை நினைத்து அவர்களது உள்ளங்கள் பயப்படுகிற நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன் என்பது மனிதனுடைய செவிகளை அல்ல, அது உள்ளங்களை தட்ட வேண்டும், உள்ளங்களுக்குள் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், ஷிர்க்கை அது இல்லாமல் ஆக்க வேண்டும், பொறாமை அது ஒழிக்க வேண்டும், நயவஞ்சகத்தை அது ஒழிக்க வேண்டும். குர்ஆன் செய்ய வேண்டிய வேலை அதான் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சொல்றான், மலையில இறக்கி இருந்தா மலை பொளந்திருக்கும். அல்லாஹ் சொல்றதுல அர்த்தம் என்ன? இந்த வேத வசனங்கள் உங்கள் உள்ளத்துக்கு சென்றடைய கூடாதா? அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு நேரம் வரவில்லையா? அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ் இறக்கிய வேதத்தையும் அவனுடைய அந்த குர்ஆனையும் நினைத்து அவர்களது உள்ளங்கள் பயப்படுகிற நேரம் வரவில்லையா? வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்ல், இவர்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நடந்தது போன்ற நிலைமை இவர்களுக்கு வந்துவிடக் கூடாது. ஃபதால அலைஹிமுல் அமத், காலம் அவர்களை நீண்டு சென்ற போது ஃபகஸத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அதிகமானவர்கள் பாவிகளாகி விட்டீர்கள். இப்போதும் நீங்கள் குர்ஆனோடு உங்களோட தொடர்பு வைங்க, குர்ஆனை ஓதுங்க, அந்த கருத்துக்களை படிங்க, தர்ஜுமாக்களை வாசிங்க. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? இதுல நான் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை பத்தி கேட்டபோது என்ன சொன்னாங்க? கான குலுகுஹு அல் குர்ஆன், அவர்களது குலுக்கு, அவர்களுடைய பண்பு குர்ஆன் தான். நீங்க அவங்கள பார்க்க தேவையில்லை, குர்ஆனை படிங்க, அதுல என்ன வருதோ அதை நீங்க ரசூலுல்லாஹ் இடத்துல காணலாம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான ஒன்று, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை சிந்திக்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? சிந்தனை என்பது மிக முக்கியமானது, பிரதானமானது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்கள நிறைய பேர் நரகத்துக்கு போறதா சொல்றான். நாம ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம். சூரத்துல் ஆராஃப்ல 179வது வசனம், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والانس, மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். எதுக்கு நரகத்துக்கு போகணும் மனிதர்களை? சும்மா எந்த நரகத்துக்கு பட? அல்லாஹ் அநியாயக்காரனா? 5 நிமிஷமா? அல்லாஹ் அநியாயக்காரனா? நரகத்துக்காக படைச்சிக்கிறனா? அப்ப நாம குத்தவாளி இல்ல தானே? அல்லாஹ்வே படைச்சது நரகத்துக்கு, அப்படியே வரும் இல்ல? எப்படி புரிஞ்சு கொள்றது? அல்லாஹ் சொல்றான், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والانس, மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்கள் நரகத்துக்கு போறாங்க. என்ன காரணம்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன், உள்ளங்களை கொடுத்தோம், அவர்கள் சிந்திக்கவில்லை. சிந்திக்கிறாங்க இல்ல? அல்லாஹ் சொல்றான், வலஹும் அயுனுன், கண்களை கொடுத்தோம், லா யுபஸிரூன பிஹா, அதை கொண்டவர்கள் பார்க்கிறார்கள் இல்லை. வலஹும் ஆதானுன், செவிகளை கொடுத்தோம், அவர்கள் லா யஸ்மஊன பிஹா, கேட்கிறாங்க இல்லை. என்னது கேட்கிறாங்க? 24 மணித்தியாலம் சினிமா கேட்கிறாங்க, 24 மணித்தியாலம் இசையோட வைக்கிறாங்க. ஆனா குர்ஆன் மட்டும் ரமலான் வரணும் அவங்களுக்கு, அப்பதான் ஓதுவாங்க. என்ன இது? நம்ம படைக்கப்பட்டது எதற்காக? அல்லாஹ் இந்த குர்ஆனை ரூஹ்னு சொல்றானே, ரூஹ் இல்லாம மனுஷனுக்கு வாழலுமா? அப்ப ரூஹ்னு சொன்னா அது மனிதனோடு கலந்து விடக்கூடிய ஒன்று, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. குர்ஆனை அல்லாஹ் ரூஹ்னு சொல்றான்டா, அந்த ரூஹுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு அது வாழ்க்கையா? இல்ல சகோதரர்களே, மையத்துகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்கள நரகத்துக்கு போட்டதுக்கு காரணம் தெரியுமா?
அதாவது உள்ளத்தை கொடுத்தோம் சிந்திரா வாப்பாண்டு சிந்திக்கல, காதை கொடுத்தோம் கொஞ்சம் கேளுண்டு கேட்கல, நேரம் இல்லை அதுக்கு, அவனுக்கு கண்ணை கொடுத்தோம் பாரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவன் பார்க்கல. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை, மனிதன் சிந்திக்க வேண்டும். அப்பதான் குர்ஆனுடைய அந்த 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 உபதேசம் அந்த வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். வல்லதீன கஃபரு, அல்லாஹ் சொல்றான், எவர்கள் நிராகரித்தார்களோ லஹும் நாரு ஜஹன்னம், அவர்களுக்கு நரகத்தினுடைய நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது. லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது, அவர்கள் மௌத்தாகும்படி அவர்களது காரியம் முடிக்கப்பட மாட்டாது. வலா யுகஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா, அவர்களது வேதனை அவர்களுக்கு குறைக்கப்பட மாட்டாது. கஸாலிக நஜ்ஸி குல்ல கஃபூர், ஒவ்வொரு நிராகரிப்பவனுக்கும் நாம் இப்படித்தான் கூலி கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்றான், வஹும் யஸ்தரிஹூன், அங்கே அவர்கள் கதறுவார்கள். யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்தை விட்டு வெளியாக்கி விடு. நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், இந்த உலகத்தில் நாங்கள் செஞ்ச வாழ்ந்த போது செஞ்ச தீய செயல்களை செய்யாம நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய போறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை வெளியாக்கிரு, நாங்கள் சாலிகான செயல்களை செய்ய போறோம், உலகத்தில் செஞ்ச தீய செயல்களை விடுத்து நாங்கள் நல்லதை செய்ய போகிறோம் என்று சொல்றான். அல்லாஹ் கேட்கிறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், சிந்திப்பவன் சிந்திக்கணும்ன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்க்கையை நான் தரலையா? எத்தனை வருஷங்கள் நீங்க வாழ்ந்தீங்க, எத்தனை ஆண்டுகள் நீங்க வாழ்ந்தீங்க, 50 60 70 80 90, எத்தனை இன்சிடென்ட் நாங்க பார்த்திருப்போம், எத்தனை மௌத்துகளை பார்த்திருப்போம், எத்தனை அழிவுகளை பார்த்திருப்போம், எத்தனை சோதனைகளை பார்த்திருப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை சோதிக்கிறது நீங்க திரும்ப வேண்டும். அல்லாஹ் சொல்றான் நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. ஆனா திருந்தல, அவர்கள் மறந்த போது அல்லாஹ் சொல்றான், வலம்மா, அவர்களுக்கு சொல்லப்பட்டதை மறந்த போது அல்லாஹ் சொல்றான் அவங்களை அழிச்சோன்றான். அவர்கள் திருந்த வேண்டாமா, பணிய வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான், வகாலு, அவங்க சொல்றாங்க, லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, நாங்க உலகத்தில் சொன்னதையெல்லாம் இவர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் சிந்தித்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த நரகத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோம். இதைத்தான் அல்லாஹ் இங்க வச்சு சொல்றான். மௌத்துடைய நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் அனுப்பி அல்லாண்டு, என்ன பிரயோசனம்? அவ அந்த நரகத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ் நாங்க சிந்தித்திருந்தால் கேட்டிருந்தால் செய்திகளை நாங்க விளங்கி இருந்தா நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். வந்தது காரணம் என்ன? யூஸ் பண்ணல. அப்ப அல்லாஹ் தஆலா மனித சமுதாயம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அரைத மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனே நபியே நீங்கள் பார்க்கலையா? அஃப அன்த தகூன அலைஹி வகீலா, அவங்களுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அம் தஹ்சபு அன் அக்ஸரஹும் யஸ்மஊன், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர்கள் அதிகமானவர்கள் உங்க செய்தியை கேட்கிறாங்கன்னு? அவ் யாகிலூன், அவங்க சிந்திக்கிறாங்கன்னு? இன்ஹும் இல்லா கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களை போல இருக்கிறார்கள். பல்ஹும் அதல்லு சபீலா, அதுண்டாலும் தேவையில்லை, அல்லாஹ் வணங்கிட்டு அதை விட மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்றான். எனவே அல்லாஹ் சொல்றான் சிந்திக்க சொல்றான். அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இந்த பூமியில் அவர்கள் பயணம் போக வேண்டாமா? ஃபதகூன லஹும் குலூபுன் யாகிலூன், அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் வருவதற்காக வேண்டி, யாகிலூன பிஹா, அவர்களுக்கு செவிகளை கொண்டு அவர்கள் கேட்பதற்காக வேண்டி, அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், அவர்களது பார்வைகள் குருடாகவில்லை, வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், உள்ளங்கள் தான் குருடாகிவிட்டது. மனிதன் பார்வை நல்லா தான் இருக்குது, விட்டா 2 3 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் மேலே எத்தனை மணித்தியாலம் வேண்டாலும் சினிமாவில் இருக்கிறான், படத்தில் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். எதில் குர்ஆனை பார்க்கறதுக்கு குருடாகிடுறான். அதுக்கு வேணும் அவருக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும். சில இடங்களில் குர்ஆன், நம்ம ஏற்கனவே உதாரணம் சொல்லிக்கிறேன், சில இடங்களில் வீட்டில் குர்ஆன் நிற்கிது, என்னப்பா எங்கேயாவது தர்ஜுமா கிடைக்குமான்னு கேட்பாங்க. பார்த்தா வீட்டில் 50,000 ரூபாய்க்கு டிவி வாங்கி வச்சுக்கிறான், அது வாங்கி வச்சுக்கிறான், எல்லாமே இருக்குது, வீடே கோடிக்கணக்கில் கட்டி வச்சுக்கிறான். 500 ரூபாய்க்கு தர்ஜுமா நாம போய் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கணுமா? அப்போ நாம குர்ஆனை எந்த இடத்துல சவரில் வச்சுக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரமலான் குர்ஆனோடு நம்மளை நெருக்கி வைக்கக்கூடிய ரமலானாக இருக்கணும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இந்த செய்திகளை நாம் சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா சும்மா பயங்காட்டல, அந்த நரக நெருப்பை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்றான். ஏன்னா நிறையவே நாங்கள் பார்க்குறோம், நரகத்தை காண்ற நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இதுக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எத்தி வைக்கப்பட்டோம், நாங்கள் சிந்திக்காம போயிட்டோமே. அல்லாஹ் தஆலா ஏராளமான இடங்கள்ல இதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆனிய வசனங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தலைப்பிரிக்கு தானே இது, 1 மணித்தியாலம் இல்லை, 20 மணித்தியாலம் வேண்டாலும் பேசுறதுக்கான தகவல் உள்ள ஒரு தலைப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரு வசனம் நமக்கு போதும். இந்த மாதம் குர்ஆன் இறங்கின மாதம், குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான உறவு நமக்கு எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கொள்ளணும். தலைநோம்பு வந்தால் தான் குர்ஆன் எடுத்து ஒரு 10 வசனத்தை ஓதிட்டு மூடுறது, அந்த 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 முதல் நாள் அது ஜோசுக்கு அப்படி நம்ம இருக்கிறோமா
இல்லாட்டி குர்ஆனோட எப்பயுமே நம்ம கனெக்ஷன் ஆகிக்கணும். குர்ஆன் அல்லாஹ் ரூஹுன்றான், குர்ஆன் அல்லாஹ் ஷிஃபான்றான், குர்ஆன் அல்லாஹ் நூறுன்றான். இந்த நூறு என்னத்துக்கு? நமக்கு வழிகாட்டணும். நம்ம டெய்லி அதை ஓதணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 வசனத்தையாவது ஓதிட்டு தான் படுக்கிறேன்னு முடிவெடுங்க. இன்னைக்கு என்னதான் நான் பிஸியா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற டைம், இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு நீங்க கிதாபை தூக்கிட்டு எல்லாம் தெரிய வேண்டிய தேவையில்லை. போன்ல தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களோட வாகனத்துல நீங்க போகக்கூடிய வண்டியில நீங்க அந்த குர்ஆனை கேட்டுக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு வழிகள் ஏராளமாயிருக்கு. ஏன்? வாட்சில் இருக்குது, போன்ல இருக்குது, இன்னும் என்னென்னலாம் சாதனங்கள் வந்திருக்கிறது. இவ்வளவு வசதி வந்தும் கூட குர்ஆனை பார்க்க எனக்கு டைம் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா கண்டிப்பாக அவன் குர்ஆனை புறக்கணிக்கிறவன் தான். குர்ஆனை பார்க்கறதுக்கு நேரம் இல்லைண்டா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, யுத்தத்தை நெத்தி கடுவ கொஸ்கா பாண்டதுன்னு கேட்பாங்க. யுத்தத்துக்கு இல்லாத வாழ் என்னதுக்கு பிளாக்கா விடுறதுக்கான்னு கேட்பாங்க. உனக்கு ஓதுறதுக்கு டைம் இல்லை, குர்ஆனை ஓதுறதுக்கு டைம் இல்லை, என்ன வாழ்க்கை இது? குர்ஆன் தூக்குறதுக்கு நேரம் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன்ல அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு முறையாவது நீங்க ஓதுறது சொன்னாதான் ஃபுல்லா. வரக்குள்ள எங்களோட சகோதரர் தாஜுதீன் பிரதர் ஞாபகப்படுத்தினாங்க அந்த செய்தி. ஒரு முறையான ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் என்ன செய்வாங்க, அது வரையும் இறங்கின குர்ஆனை ரசூலுல்லாஹ்க்கு மீட்டுவாங்க. கடைசியாக 2 முறை மீட்டினார்கள். ரசூலோட கடைசி அந்த சந்திப்பு ரமலான்ல 2 முறை. சில அறிஞர்கள் சொல்றாங்க, பாதுகாப்பு நீங்க 2 முறை ஓதிக்கொள்றதா ரமலான்ல. அப்ப 2 முறை வேணாம், குறைஞ்சபட்சம் ஒரு ஜுசுவையாவது நம்ம வாழ்க்கையில குர்ஆனை பார்க்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. விளங்குதா சொல்றது? குர்ஆன்டா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் இவ்வளவு வருமானு கேட்டா ஒருத்தன். குர்ஆன்டா அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் வருமானு கேட்கறாங்க. இது இமாம் ஷாஃபி சொன்னது வருமானு கேட்கறாங்க குர்ஆனுக்குள்ளே. அப்ப இது என்ன குர்ஆன்டா என்னன்னே தெரியலண்டா நாம் எந்த அளவுக்கு நஷ்டத்தில் இருக்கோம். ஏன்னா அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லங்கா, நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துருவோம். ஒரு வாழ்க்கையே பிரச்சனை, உழைக்கிறோம் மிச்சம் இல்லை, எவ்வளோ வருதப்பா நிம்மதி இல்லை, எல்லா கம்பெனியும் இருக்குது, ஆனா அண்டண்டாடு 100 ரூபா உழைக்கிறவனுக்கு உள்ள சந்தோஷம் கூட எனக்கு இல்லைண்டா நீ அல்லாஹ்வோட இல்லைன்னு அர்த்தம். எனவே நெருக்கடியான ஒரு நிலைமையை அல்லாஹ் உங்களை காப்பாற்றணுமா இருந்தால் குர்ஆனோடு உள்ள உறவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், அதை அடிக்கடி நீங்கள் ஓதுங்கள். வெறுமனே ஓதுவதோடு நிப்பாட்டாம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.